ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க இதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல? வணக்கம் பிரியமானவர்களே, மிக நிச்சயமாக நீங்க பார்த்த பிரகாரம் இந்த வீடியோவானது உங்க எத்தனை பேருக்கு அதிர்ச்சி இந்த இடத்துல கொடுத்ததா இருக்கிறது? அல்லது எத்தனை பேர் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையினுடைய முறையிலே ஒரு பயத்தை நீங்கள் உங்களுக்குள்ளாக இந்த இடத்துல ஏற்றுக்கொண்டவராய் அல்லது உணர்கிறவராய் இந்த இடத்துல மாறி நீடும்? ஏன்னா இது இப்படியான ஒரு நாளா இந்த இடத்துல மாறினால் என்னவாக இந்த இடத்துல இருக்கும்? நீங்கள் விழிக்கக்கூடிய கடைசி நாளாகும். யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில் நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். சரியாக இந்த நேரம் இந்த நிகழ்ச்சி நீங்க இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்க. விசுவாசத்திலே நாம் இந்த இடத்துல கூட்டத்தில் ஆலயத்தில் இணைந்திருக்கக்கூடிய தருணங்களில் நாங்கள் இந்த நேரம் இருப்போம். ஆம், தேவனுடைய வல்லமையிலே உங்களுடைய வாழ்க்கையானது இந்த இடத்தில் நடக்கும்படியாக, தேவனுடைய திட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையானது இந்த இடத்தில் இருக்கும்படியாக நீங்க யோசிங்க. இது உங்களுக்காக இருக்கிற கடைசி வாய்ப்பானவை இருந்தால் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளை போல என்னவாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை? தவறான யோசனைகள், தவறான பழக்கங்கள், தவறான சகவாசங்கள், தவறான திட்டங்கள், தவறான முடிவுகள் என்று உங்க வாழ்க்கையில எத்தனை தவறான காரியங்களை நீங்க இந்த இடத்துல ஏற்கனவே செய்தவராய் அல்லது செய்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறீங்க. இந்த நேரம் கூட நீங்க தேவனோடு உங்களுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல தொடங்குவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனா நீங்க இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லைங்களா? என தீர்மானம் உங்களுடையது. தேவன் நம் ஒவ்வொருத்தருடைய தீர்மானத்தை மதிக்கிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். ஆம், தேவன் நம் ஒவ்வொருத்தருடைய தீர்மானத்தை மதிக்கிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். நீங்க உங்களுடைய விருப்பத்தை உங்களுடைய வாழ்க்கை மீது இந்த இடத்துல செய்ய விரும்பும் பொழுது தேவன் தடுப்பதில்லை. என தேவன் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த சுதந்திரத்தை நீங்க எப்படியாக பயன்படுத்துறீங்க? நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழியை எப்படியான ஒருவராய் இந்த இடத்துல வாழப்படுறீர்கள்? ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கை நான் விரும்புறபடி இந்த இடத்துல வாழறேன். மிக நிச்சயம் இது உங்களுடைய வாழ்க்கை. நீங்க விரும்புகிறபடி இந்த இடத்துல வாழ்கிறீர்கள். ஆனால் மறக்காதீர்கள், உங்களுடைய ஆத்மாவுக்கான விலையை ஆண்டவராகிய இயேசு ஏற்கனவே சிலுவையிலே செலுத்தியிருக்கிறார். உங்கள் ஆத்மா உங்களுடையதல்ல, அது தேவனுடையது.
நீங்க அந்த ஆத்துமா நரகத்திற்கு தள்ளப்படும்படியான அனுமதியை தருவீர்களானால் நீங்கள் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்கிறீர்கள். சொல்வதற்கு மன்னித்துக் கொள்ளுங்க. இதான் நிஜம். ஏன்னா நீங்க தவறான பழக்கங்களுக்கு, தவறான சகவாசங்களுக்கு, தவறான வழிகளுக்கு உங்களை ஈடுபடுத்தும் பொழுது உங்களுடைய ஆத்துமாவின் முடிவு அக்னி கந்தக கடலிலே நரகத்திலே தள்ளப்படுகிறது. தேவன் அதற்காக அவர் விலை செலுத்தவில்லை. ஆண்டவராகிய இயேசு செலுத்தின விலை நம்முடைய ஆத்துமா நித்திய காலமும் தேவனுடைய ராஜ்யத்திலே இருப்பதற்காக. எனவே இந்த நேரம் கூட நீங்க தவறான செயலை செய்ய யோசித்துக் கொண்டிருந்தால், அல்லது செய்ய உங்களுடைய குடும்பத்தார் அல்லது நண்பர்கள் உங்களை கட்டாயப்படுத்துகிற ஒருவராக இருந்தால், இப்பொழுதே தீர்மானத்தை எடுங்க. தேவனுடைய பக்கத்தில் நிற்க போறீங்களா? அல்லது இந்த உலகத்துக்கும் உலகத்தினுடைய விருப்பத்தையும் செய்கிறவராய் நீங்க நடக்க போறீங்களா? தேவனுடைய யோசனை ஏற்றுக்கொள்ள போறீங்களா? தேவனுடைய எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ள போறீங்களா? அல்லது உங்களுடைய மாமிச இச்சைகளை நிறைவேற்ற போறீங்களா? என மாமிசத்தினாலே பிறப்பது எல்லாம் இந்த மாமிசமாய் இருக்கும். மாமிசத்தில் வாழ்கிறவர்கள் சாவார்கள். பைபிள் சொல்லுது. நீங்க இந்த இடத்துல என்ன செய்ய போறீங்க? உங்களுடைய வாழ்க்கை எப்படியான ஒருவராய் இந்த இடத்துல வாழ போறீங்க? தேவன் உங்களுக்கு முன் திட்டங்களை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். வாய்ப்பானதை வைத்திருக்கிறார். இந்த சாட்சியிலே நீங்க இந்த நேரம் பார்க்க போகிற இந்த சாட்சியிலே இவருக்கும் இப்படியான ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டது. உலக ரீதியான வழிகளில் தன் வாழ்க்கை வாழ இவர் தேர்ந்தெடுத்த பொழுதும், உலக ரீதியான வழியில் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒருவராய் தன் வாழ்க்கை இந்த இடத்துல வாழ இவர் சென்ற பொழுது தேவன் கொடுத்த எச்சரிப்பு எப்படியானதா இருந்தது? அந்த எச்சரிப்பிலே தேவனிடத்திற்கு இவர் எப்படியாய் திரும்பினார்? இன்று உங்களுக்கு மத்தியிலே சாட்சியா இந்த இடத்தில் இருக்க முடியாது. எனவே மக்களை, வாழ்க்கை உங்களுடைய கைகளில் இந்த இடத்தில் இருக்கிறது. ஆனா ஆத்மா தேவனுக்கு சொந்தம் என்பதை மறக்காதீங்க. இந்த சாட்சியை பாருங்கள். மீண்டும் இணைந்திருப்பேன். நானும் என்னுடைய மனைவியும் துணையாளரா இருந்தோம். அந்த நேரத்துல எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இல்ல. ஏன்னா நாங்க பீடத்து முன்னாடி போய் ஜெபிப்பதை நிறுத்தி விட்டோம். என்னுடைய நிலை எப்போ மோசம் அடைஞ்சதுன்னா, நான் ஒரு மின்சாரத்துறையில வேலை செய்யணும்னு நினைச்சேன். அதுக்கான ஒரு கோர்ஸ் எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் நினைச்சேன் இது மூலமா என்னுடைய பண வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். ஆனா அதுக்கான வேலை நான் இருந்த இடத்த விட்டு நான் வெளியே வேற ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. அவர் எப்போ கேட்டலான் போறோம்னு சொன்னாரோ, நான் அவர்கிட்ட சொன்னேன், என் அன்பே, நம்ம திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகல. நான் கேட்டேன், உங்களுடைய பண வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க இருந்து வேற இடத்துக்கு போக போறீங்களா? ஒரு தருணத்துல போதகர் கூட என்கிட்ட வந்து பேசினாரு. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி உன் நிலையில நான் இருந்தேன்னா கண்டிப்பா நான் போக மாட்டேன். அப்படி அவர் சொல்லி கூட நான் போனேன். அது எனக்கு நான் ரொம்ப தூரத்துல போன மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த மின்சார துறையில எனக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. இருப்பினும் அவர் இங்க இருந்து போன உடனே சில அடையாளங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சா. அப்ப நாங்க பேசுவோம். நான் கேட்பேன், என் நண்பை இன்னைக்கு ஆலயத்துக்கு போனீங்களா? அவர் சொல்லுவார், இல்ல நான் போல. அல்லது நான் போனேன், ஆனா ரொம்ப தாமதமாயிடுச்சுன்னு. அப்ப நான் அவர்கிட்ட சொல்லுவேன், இல்ல என் நண்பே, இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது. நான் ஒரு நிலையில அவங்க கிட்ட போய் சொன்னேன், என்ன பரிமாற்றம் செய்யுங்க. நீங்க இருந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்போ சரியான நேரம் கிடைக்கல. மாற்றுறதுக்கான சரியான நேரம் கிடைக்கல. அதுக்கப்புறமா நான் வேலை செய்யற அதே இடத்துல எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார். அவர் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். பாரு, இது வந்து இன்னும் அதிகாரம் கொடுக்கப்படலை இதை செய்யறதுக்கு. ஆனா இதை நம்ம செஞ்சா நம்ம இன்னும் அதிகமா பணம் பார்க்கலாம். ஆனா எனக்குள்ள இருந்த அந்த பண ஆசைனால, பண தேவைனால, அது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சும் கூட அந்த மாதிரியான வழியில வரக்கூடிய பணத்தை நானும் ஏற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு பணம் அனுப்புவார். நானும் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அந்த பணத்தை எனக்கு அவர் அனுப்பிச்ச பிற்பாடு அந்த பணம் எனக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு. நான் அப்படிதான் நினைச்சேன். எனக்கு அந்த பணம் தேவை. என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில எனக்கு அந்த பணம் தேவைன்னு நினைச்சேன். என்னுடைய சம்பளம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. இந்த பணம் எனக்கு உதவி செய்யும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. அது கொஞ்ச காலம் வரைக்கும் எனக்கு தப்பா தெரியல. நான் என்ன நினைச்சேன், நான் தப்பு பண்ணல. அவர் தான் தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆளு தான். ஆனா உண்மையில நானும் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அவர் செய்த தவறுக்கு நானும் ஒரு கூட்டாளியா இருந்தேன். அவர் செய்த அதே பாவத்தை நான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் கவனிக்க ஆரம்பிச்சேன், அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்லை. அவர் செயல்ல, அவர் பேசும்பொழுது அல்லது அவர் அமைதியா இருக்கும் போதே தெரிஞ்சுது. அது வெளிப்படுத்தினது இவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்லை. அந்த நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலையா இருந்துச்சு. நான் தவறு செஞ்சுட்டு இருந்தனால என்னுடைய மனசாட்சி என்னை குற்றப்படுத்துச்சு. தேவனுடைய வார்த்தை கூட எனக்கு பாரமா கேட்க ஆரம்பிச்சது. ஏன்னா நான் செய்த தவறுனால சில நேரத்துல நான் கூட்டத்தை விட்டு வெளியே எழுந்து போயிடுவேன். துணையாளர்களுடைய துணியை நான் போட மாட்டேன். புதன்கிழமை ஆலயத்துக்கு வர மாட்டேன். வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு வந்தா யூனிஃபார்ம் போட மாட்டேன், துணையாளர்கள் துணியை. நான் போக போக என்னை எப்படி பார்த்தேன்னா, நாகமான் மாதிரி. நாகமானுக்கு இருந்த குஷ்டரோகம் மாறி எனக்குள்ள அந்த குஷ்டரோகம் இருக்கிற மாதிரி நான் அப்படிதான் என்னை பார்த்தேன். ஆவிக்குரிய குஷ்டரோகி மாறி இப்படிதான் நான் இருந்தேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை என்னால சரி செய்து கொள்ள முடியும் தெரியும்.
நான் பாஸ்டர்கிட்ட போய் பேசணும். அவர்கிட்ட நான் போய் உண்மைய சொல்லணும். ஆனா, நான் என்ன நானே தடுத்து வைத்துக் கொண்டேன். நான் என்ன பேசப் போறேன்? எப்படி பேசப் போறேன்? நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், நான் உங்களுக்கான அசிஸ்டன்ட் யூனிஃபார்ம் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, இல்ல எனக்கு வேண்டாம். நான் எப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்வேன்? நானே சரியில்லாத பொழுது. அப்ப நான் சொன்னேன், நீங்க சரியில்லைன்னு தெரியுதா? அப்ப நம்ம ஏதாவது செய்யணும். நீங்க சரியா மாறுவதற்காக. ஞாயிறு காலையில கூட்டம் முடிஞ்ச உடனே பேசலாம்னு நினைச்சேன் பாஸ்டர்கிட்ட. ஆனா, என்னால பேச முடியல. ஆனா, அதே நேரம் அந்த மனுஷன் எனக்கு பணம் அனுப்பிச்சாரு. நானும் பணத்த பெற்றுக்கொண்டேன். எதுவுமே சொல்லல நானு. என்னுடைய கணவர் வீட்ல இருக்கிறத நான் விரும்பல. ஆவிக்குரிய நிலைமையில அவர் அது போல தான் இருந்தார். அப்ப நான் அவரை பார்த்து சொன்னேன், இல்ல இன்னைக்கு நீங்க அங்க போகணும். நான் சரியா அந்த நாள் போதகர்கிட்ட பேசுறதுக்காக என்னுடைய நிலைமைய பத்தி நான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பெண் ஃபோன்ல என்ன அழைச்சு அழுது கொண்டே சொன்னாங்க, "பாருங்க எனக்கு வந்து மின்சாரம் இல்ல என்னுடைய வீட்ல. மத்த எல்லா வீட்லயும் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல. எனக்கு வந்து சரி செஞ்சு குடுங்க." அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. அப்ப என்னால உதவி செய்ய முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்க எப்படி எனக்கு உதவி செய்யாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நான் கிளம்பி போறதுக்கு முன்னாடி கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய மனைவி, "இல்ல போ வேணாம். முதல் வந்து போதகர்கிட்ட போய் பேசிட்டு அதுக்கப்புறமா போலாம்." அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், "எப்படி என்னால தனியா விட்டுட்டு வர முடியும்? அவங்கள உதவிக்கா கேட்கறாங்க." நான் போனேன். நான் அந்த சர்வீஸ செய்ய போயிட்டேன். போய் சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடலாம்னு நெனச்சேன். ஏன்னா, மாத்த வேண்டியது வெறும் ஒரே ஒரு ஒயர் மட்டும் தான். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 வீடுகளுக்கு மின்சாரம் இல்லாம இருந்துச்சு. அப்பொழுது நான் மேல ஏறி சரி செய்ய கிளம்பும்போது, நான் போயிட்டுருக்கேன் மேல. கைய உயர்த்தி அந்த ஒயர கட் பண்ணலான்னு கைய மேல வச்சேன். நான் அந்த கம்பிய தொட்ட உடனே 3800 வாட்ஸ் என்னுடைய உடம்புல பட்டுச்சு. என்னால கண்கள திறக்க முடியல, பேச முடியல. அப்படியே மேலேயே நடுங்கிட்டு இருந்தேன் கம்பிய புடிச்சுக்கிட்டே. அந்த நடுக்கத்திலேயே அப்படியே நடுங்கிக் கொண்டே மேலேருந்து கீழ விழுந்துட்டேன். கீழ விழும்போது தான் நீங்க பார்க்குற இந்த பின்னாடி எனக்கு மேல அடிபட ஆரம்பிச்சது. ரத்தம் பயங்கரமா போச்சு. அவர் உண்மையாலே வேதனைப்பட்டார். அந்த நேரம் ஒருத்தர் வந்தார். அவருக்கு முதல் உதவி எப்படி செய்யணும்னு தெரியும். அந்த நேரம் அவர் அவருடைய விரலை எடுத்து மேத்யூவுடைய வாயில வச்சிருந்தார். அப்ப நான் கேட்டிருந்தேன், உதவி செய்யுங்க, அப்படி இல்லைன்னா இவர் மரித்து போவார். அவருடைய நாக்க அவர் முழுங்கிடுவார் போல. அந்த நேரம் ஏறக்குறைய அவருடைய விரல்களையே அவர் இழந்திருப்பார். நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த நேரம் நான் 6 மாசம் கர்ப்பமா இருந்தேன். என்னுடைய கணவரை இன்குபேட்டர்ல வச்சாங்க. முழுசா அவர் அங்க 30 நாள் இருந்தார். அந்த நேரம் நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர் சொல்லியிருந்தார், இங்க பாருங்க, அவர் கீழே விழுந்ததுனால அவருடைய தலையில பலமா அடிபட்டிருக்கு. இந்த நேரம் நம்ம ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இந்த போட்டோ அவர் ஐசியூல இருக்கும்பொழுது எடுத்தது. இந்த சமயத்துல தான் அவருக்குள்ளாக இந்த கற்கள் எல்லாம் வெளியே வந்தது. இது அவருடைய தலையினுடைய பிற்புறம் எடுத்த போட்டோ. அந்த இடத்துல தான் அவருக்கு அடிபட்டுச்சு. நான் பார்த்தேன், பிசாசு அவருடைய ஆத்துமாவை எடுக்க பார்த்தான். அது தெளிவா தெரிஞ்சது. அந்த நேரம் நாங்க இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சியில இருந்தோம். அந்த நேரம் நான் பார்த்தேன், எங்களுடைய முழுமையே பீடத்து மேல அர்ப்பணிப்பதற்கான நேரமா இருந்தது. ஏன்னா அது வெறும் என்னுடைய தியாகம் மட்டும் கிடையாது, அவருடைய தியாகமுமா இருந்தது. ஏன்னா அபாயத்துல இருந்தது அவருடைய ஆத்துமா. நான் நினைச்சேன், இப்போ என் கணவர் இறந்துட்டார்னா அவருடைய ஆத்துமா எங்க போகும்? நான் பீடத்து மேல ஏறின சொன்னேன், தேவனே, இந்த இடத்துல என்னுடைய ரத்தமும் மேத்யூடைய ரத்தமும் இருக்கு. இது எங்களுக்காக கூக்குரல் செய்யும். அவருடைய ஆத்துமாவுக்காக இது கூக்குரல் செய்யுது. என்னுடைய மனைவி எப்படி பீடத்து மேல எனக்காக போராடிட்டு இருந்தாங்களோ, அதே போல நான் ஆவிக்குரிய விதத்துல நான் மருத்துவமனையில போராடிட்டு இருந்தேன். எனக்கு சுயநிலையே இல்ல. நான் ஏதோ வேறு ஒரு உலகத்துல இருந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நிலையில நான் இருக்கும்போது எனக்கு நடந்த ஒரு விஷயம் ரொம்ப நிஜமா இருந்துச்சு. எனக்கு நேரா ஒரு தூதுவர் வந்தாரு. ஒரு தூதுவர் எனக்கு நேரா வந்த பிற்பாடு என்னுடைய கரத்த பிடித்து என்ன மேல கொண்டு போனார். மேல போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூதருடைய முகம் பிசாசனுடைய முகம் போல மாறுச்சு. அருவருப்பான ஒரு முகமா, பயங்கரமான ஒரு முகமா. அத நான் பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சேன். இல்ல, நான் நரகத்துக்கு தான் செல்லப் போறேன். பிசாசு தான் என்ன கொண்டு போறான். எனக்கு வேற வாய்ப்பே இல்ல. வேற வாய்ப்பே கிடைக்காது. எப்படி நான் என்னுடைய வாய்ப்ப தவற விட்டேன்? எப்படி? எல்லா வாய்ப்ப நான் தவற விட்டுட்டேன். நான் எத போதிச்சேனோ அதுல நான் வாழல. அதே தருணத்துல எனக்கு தேவனுடைய குரல் கேட்டுச்சு. தேவனுடைய குரல் மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்ப கொடுத்துச்சு. நான் கண்ண விழிச்சு பார்க்கும்போது, நான் முதல் பார்த்த ஒரு நபர் என்னுடைய அம்மா. அவங்கள பார்த்த உடனே நான் நினைச்சேன், தேவன் எனக்கு மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கார். இந்த வாய்ப்ப நான் பயன்படுத்தணும். இந்த வாய்ப்ப நான் கைவிடக்கூடாது. அதுக்கப்புறமா நான் அழுகத் தொடங்கினேன்.
நான் அழுகத் தொடங்கின பிற்பாடு இயேசு எனக்காக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்காரு. அவருடைய ஜீவனை கொடுத்தார். அவர் எனக்கான வேலையை ஏற்கனவே சிலுவையில செய்திருக்கார். அப்பொழுது நான் நேர்மையா இருந்தேன் தேவனுக்கு. நேர்மையா எனக்கு காண்பிச்சேன். எனக்கு உண்மையாவே உதவி தேவை தேவனே. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தேவை. நான் இதை தான் தேவன்கிட்ட சொன்னேன். என்னுடைய அம்மா போயிட்ட பிற்பாடு என்னுடைய மனைவி வந்தாங்க. என் மனைவி கிட்ட நான் சொன்னேன், நான் இந்த இடத்த விட்டு வெளியே வந்த உடனே நான் எந்த இடத்துக்கும் போக மாட்டேன். முதல் நான் ஆலயத்துக்கு தான் போறேன். அங்க முதல் வந்து சேர்ந்த பிற்பாடு நான் அங்க பாஸ்டரை பார்த்தேன். பாஸ்டரை பார்த்த உடனே சொன்னேன், பாஸ்டர் தயவு செய்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறீங்களா? அப்போ அவர் சொன்னார், ஆமா நான் உனக்கு தரேன் ஞானஸ்தானம். நிச்சயமா. அந்த இடத்துல உண்மையா, அந்த நேரம் உண்மையா, முழு மனதோட முழு விருப்பத்தோட நான் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் என்னை மீண்டுமா தேவன்கிட்ட வர வைத்தது. நான் தேவன்கிட்ட அங்க அறிக்கை செய்த நேரம் என் மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை தேவன் வெளியெடுத்தார். அந்த பாவம் உள்ள அந்த பாவம் என்னால் அதை விலைக்கு சொல்ல முடியல எப்படின்னு அதை வெளியே எடுத்தார் தேவன். அதை எடுத்த பிற்பாடு தான் நான் விடுதலை அடைஞ்சேன். அதுக்கப்புறம் தான் பரிசுத்தாவி எனக்குள்ள வந்தார். பரிசுத்தாவி எனக்குள்ள வந்த உடனே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நான் ரொம்ப லைட்டா உணர்ந்தேன். அந்த நேரம் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் தேவனுக்காக ஊழியம் செய்ய, நிறைய ஆத்மாவை காப்பாத்த, தேவனுக்கு நிறைய காரியங்களை செய்ய நான் முன்னாடி செய்திருந்தாத எல்லா காரியத்தை நான் செய்ய ஆசைப்பட்டேன். எல்லாத்துக்கும் மேல நான் ரட்சிப்பை முக்கியத்துவமா வைத்தேன். ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. நான் இப்பொழுது வாழுகிற வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை. நான் பொய் சொல்லுவதை விட்டுவிட்டேன். ஏமாத்துறது அல்லது தவறான வழியில வரக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் தேவனிடத்துல கேட்கிற ஒரே ஒரு விஷயம், தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்கும்போது தேவன் என்னை பார்த்துக் கொள்வார். ஒரு மனுஷன் வாழுகிற நிலை மிக முக்கியம் கிடையாது. இல்ல அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், ரட்சிப்பு தான் இருக்கிறதுலே மிக முக்கியம். என்ன மாதிரி அநேக பேரு வாய்ப்புகளை தவற விடுறாங்க. வாய்ப்புகளை பாவம் செய்த பிற்பாடு அந்த பாவத்தை மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு வரும்போது அதை தவற விடுறாங்க. என்னெல்லாம் ஞாபகம், என்னுடைய மனைவி என்கிட்ட சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க பாஸ்டர் கிட்ட பேசலாம். ஆனா நான் பாவம் செய்திருந்த அந்த ஆள் நான் ஒதுக்கி விட்ட அந்த வாய்ப்பை. சில நேரத்துல நண்பர்கள், நீங்க ஒதுக்கி விடும் போது உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது மனம் திரும்ப. ஒருவேளை கடைசி வாய்ப்பு உங்களுக்கு வராம கூட போலாம், நிறைய பேருக்கு வராம போற மாதிரி. ஆனா என்னுடைய கேஸ்ல, என்னுடைய வாழ்க்கையில கடைசி வாய்ப்பு வந்தது. அதை நான் பெற்றுக்கொண்டேன். அதை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தேனா நான் இந்த நேரம் நரகத்துல இருந்திருப்பேன். நான் மீண்டும் ஒரு முறை ரட்சிப்புக்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டேன். ஆனா துரதிர்ஷ்டவசமா நிறைய ஜனங்க இந்த கடைசி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. மிக சரியாக மக்களே, தீர்மானம் உங்களுடையது. இந்த நேரம் கூட நீங்க இந்த இடத்துல உங்களை தயார்படுத்திட்டு இருக்கலாம். வருஷத்தினுடைய கடைசி நேரங்களை இதற்கு நெருங்கும் பொழுது, இந்த உலகம் கொண்டாடுகிறது போல, இந்த உலகம் இந்த இடத்துல விரும்புகிறது போல, நீங்களும் அந்த உலக ரீதியான கொண்டாட்டத்தை கொண்டாட. இது உலக ரீதியான கொண்டாட்டமானது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரோஜனத்தையும் ஏற்படுத்தாது என்பதை இந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை பாஸ்டர், நான் இந்த இடத்துல என் நண்பர்களோடு இந்த நேரத்தை கழிக்க போறேன். நான் இந்த இடத்துல இந்த நேரம் இங்கு பல விதமான பண்டிகைகளில் இந்த இடத்துல ஒரு பார்ட்டியில என்னுடைய வாழ்க்கையை நான் இந்த இடத்துல கழிக்க போறேன், நான் கொண்டாட போறேன். ஆனா நாளை மீண்டும் உங்களுடைய அதே வாழ்க்கையை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை மறக்காதீங்க. நாளை மீண்டும் அதே சூழ்நிலைகள், சவால்களை சந்திக்க வேண்டியதா இந்த இடத்துல இருக்கும், மறக்காதீர்கள். தேவனோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இணைத்துக் கொள்ளாவிட்டால், தேவனுடைய ஆவியிலே உங்களுடைய வாழ்க்கையானது நீங்கள் இந்த இடத்தில் முழுமையாய் அர்ப்பணிக்காத பட்சத்திலே இந்த வாழ்க்கை வீணானது, வெறுமையானது, தோற்கடிக்கப்பட்டது, புரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இதுவாதான் உங்க வாழ்க்கை இருக்கும் நீங்க விரும்புறீங்களா? இல்ல பாஸ்டர், நான் அப்படியான வாழ்க்கை இந்த இடத்துல வாழ விரும்பல. தேவன் எனக்கு வைத்திருக்கிற சிறந்த வாழ்க்கையை நான் இந்த இடத்துல வாழ விரும்புகிறேன். இந்த நேரம் இப்படியான உலக ரீதியான கொண்டாட்டங்களை கொண்டாடின பல நாட்களை கழித்து ஒரு பெண்ணினுடைய சாட்சியை நீங்க பார்க்க விரும்புறேன். இன்று ஒரு அருமையான தாய், ஆனா தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை இந்த நாள் இந்த சாட்சியை சொல்லும்படியாக இந்த இடத்துல இல்ல, அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா தேவன் இன்று இவருடைய வாழ்க்கையை முற்றிலும் வித்தியாசப்படுத்தியிருக்கிறார். இவர் உங்களுக்கு சொல்ல என்ன வைத்திருக்கிறார்? இவருடைய சாட்சி இந்த இடத்துல பாருங்க. இந்த சாட்சிக்கு பாடு இந்த நபருக்கு தேவன் என்ன செய்தாரோ அதே தேவன் உங்களுக்கு செய்யும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். ஆம், பரிசுத்தாவியானவருடைய பொழிந்தருதல் உங்கள் வாழ்க்கை மீது இந்த இடத்துல வரும்படியாக, அவராலே நீங்கள் வழிநடத்தப்படும்படி நாம் ஒன்றிணைந்து ஜெபிக்க போகிறோம். இந்த பெண் உங்களுடைய வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை
எப்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும் என்று சொல்கிற சாட்சியின் மூலமாய் கற்றுக்கொள்ளுங்கள். சாட்சியை பாருங்கள். பிற்பாடு ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். என் திருமணத்தில் நடந்த பிரச்சனை, என்னை சுற்றி நடந்த எல்லா பிரச்சனைக்கும் பிறகு நான் தீர்மானம் எடுத்தேன், என் வீட்டில் எந்த மாத்திரை கிடைக்குதோ எடுத்து நான் போட்டுக்கணும்னு. நான் பேராசிட்டமல், பேனடால், முதுகுவலி மாத்திரை எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டுப்பேன். அது ரொம்ப பவர்ஃபுல்லான மாத்திரை. நான் விஸ்கி பாட்டில் வாங்கினேன், அதோடு சேர்த்து மாத்திரை எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டேன். என்னுடைய நோக்கம் நான் செத்துடணுன்றது மட்டும்தான். நான் வளரும்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை, எங்களுடைய குடும்பத்தை எப்படி நடத்துகிறாங்கன்னு நான் பார்த்தேன். அவங்க வேலைக்கு போகலை, அவங்க படிக்கலை, அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. நான் அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். எனக்குன்னு ஒரு கணவர் இருக்கணும். அவர் வீட்டுக்கு வரும்போது வீடில் எல்லாமே சுத்தமாக இருக்கணும். அவருக்கு பிடிச்ச உணவுடைய நறுமணம் அங்கே இருக்கணும். அவருக்காக எல்லாமே தயார்படுத்தின்னு தான் இருக்கணும். நான் ஒருத்தரை கண்டுபிடிச்சேன். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. என்னுடைய மனைவி காமியாவை சந்தித்தேன். எங்கன்னா போர்ச்சுகல்ல ஒரு நாள் என்னுடைய சொந்தக்காரங்களை அவங்கள போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது, அப்போது அந்த நேரம் நான் அவங்கள பார்த்தேன். எல்லாமே அன்பாக போச்சு. அவர் செஞ்ச ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்ச நாள் வரைக்கும். ஒரு நாள் வீடு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். என் கணவர் லேப்டாப் வச்சுட்டு இருந்தார். லேப்டாப் திறந்து வச்சுட்டு போயிட்டாரு. நான் வீடு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அந்த லேப்டாப் பக்கம் வந்து பார்த்தேன். அதில் இருக்க மெசேஜ் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தேன். அவர் திட்டம் போட்டுட்டு இருந்தார், நைட் கிளப்பில் ஒரு பொண்ணு போய் சந்திக்கிறதுக்காக. அந்த இடமும் நேரமும் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நான் போனதே இல்லை. நான் சொன்னேன் சரி. அந்த இரவு வந்தது. அவரும் கிளம்பி போயிட்டாரு. என் பசங்களை என் நண்பர் ஒருத்தர்கிட்ட சீக்கிரம் விட்டுட்டு நானும் டாக்ஸி பிடிச்சி அந்த நைட் கிளப்புக்கு போனேன். ஏற்கனவே அந்த பொண்ணு அங்கே இருந்தாங்க. அது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கும் எனக்கும் பெரிய சண்டை நடந்தது அந்த நைட் கிளப்பில். அந்த 1 வருஷத்துக்கு நான் நைட் கிளப் வரக்கூடாதுன்னு எனக்கு தடை விதிச்சாங்க. அந்த இரவுக்கு பிறகு என்னுடைய வீட்டில், என் குடும்பத்தில் எல்லாமே மாறிடுச்சு. முன்னாடி என்னுடைய பொருளாதார வாழ்க்கை நிலையாக இருக்கும், அது நிறுத்தப்பட்டது. நாங்கள் குடும்பமாக சேர்ந்து வெளியே போவோம், அதுவும் நிறுத்தப்பட்டது. என்னுடைய பெரிய பசங்களுக்கு அவங்களுடைய ஸ்கூலில் பிரச்சனையானது ஏற்பட ஆரம்பிச்சுது. எங்களுக்கு பிரச்சனையானது இருந்தது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு பிரச்சனையானது இருந்தது. எப்படிப்பட்ட பிரச்சனைன்னா, அதாவது மோசம் பண்ணுறது, நைட்டில் வெளியே போகிறது, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடு நைட்டில் வெளியே போகிறது, இதுபோல் நிறைய கெட்ட பழக்கம். அதாவது குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, நிறைய கெட்ட பழக்கம். அவர் அவங்க சகோதரி வீட்டுக்கு போயிட்டாரு. சில மாதம் அங்கேயே தான் இருந்தார். எல்லாமே அழிக்கப்பட்டதாயிடுச்சு. திருமணத்தை பற்றி என்னுடைய யோசனையே வேறு மாதிரி மாறிடுச்சு. திருமணம் தகுதியானதா? திருமணம் பண்ணிக்கிறது நல்லதா? இனியும் எந்த ஆணையும் நம்புகிற மாதிரி நான் இல்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. நான் முழுசாக மாறிட்டேன். நான் எதிர்ப்பாக இருந்தேன். நான் குடிக்க ஆரம்பித்தேன். நான் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன். நான் போடுற துணியெல்லாம் வினோதமாக இருக்கும். நான் சனிக்கிழமை கிளப்புக்கு போகிறதுக்காக மட்டும்தான் என் வீட்டை விட்டு வெளியே வருவேன். நான் கிளப்புக்கு போயிட்டு வரும்போது நான் அழுதுருக்கேன், வலியை உணர்ந்திருக்கேன். எனக்குள்ளாக ஏதோ வெடிக்கிறது போல் இருந்தது. நான் எப்போவும் மூர்க்கமாகவே இருப்பேன். நான் யோசித்தேன், அந்த சூழ்நிலையை எப்படி நான் கடந்து போகிறது. நான் மன அழுத்தத்தோடு இருந்தேன். என்னுடைய உடல் எடை குறைய ஆரம்பிச்சது, நான் சரியாக சாப்பிடாத காரணத்தினால. நான் முடிவெடுத்தேன் மருத்துவர்கிட்ட உதவி கேட்கலான்னு. நான் மருத்துவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். நான் என்னுடைய சூழ்நிலை எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னேன். அவர் எனக்கு சில மாத்திரைகளை போடும்படியாக கொடுத்தாரு. நான் மாத்திரைகள் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த மாத்திரை எனக்கு எதுவுமே செய்யலை. என் வீட்டில் இருந்த எல்லா மாத்திரையும் நான் அந்த விஸ்கியோடு சேர்த்து போட்டுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த வலியிலேருந்து நான் வெளியே வரணுன்றதுக்காக. நான் யோசித்தேன், என்னோடய வலியை மட்டும் நான் அடக்கிக்கிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும், நான் செத்துருவேன், அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு நான் நினச்சேன். அது வேலை செய்யலை. அதனால் நான் முடிவு செஞ்சேன், ஷெஃபீல்டு என்ற இடத்துக்கு போகலான்னு. நான் சொன்னேன், எல்லாத்தையும் புதுசாக ஆரம்பிக்கலாம், எல்லாமே புது வழியில் கொண்டு போகலான்னு. நான் ஷெஃபீல்டுக்கு வந்த பிறகு நான் ஆலயத்தை தேடிட்டு இருந்தேன். அப்போ என் மாமியார் என்னை ஒரு தடவை யுனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் அங்கே நல்லா உணர்ந்தேன். ஷெஃபீல்டில் இருக்க தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாமே எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அந்த இடம் கூட எனக்கு சரியாக தெரியாது. ஷெஃபீல்டில் தான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை கண்டுபிடிச்சேன். அது கூட நடக்கிற நேரம் கிடையாது, சாதாரண ஒரு நேரத்தில் தான் நான் போனேன். நான் நம்புகிறேன், செவ்வாய்க்கிழமை அது காலையில் ஒரு 10 மணி இருக்கும். நான் சர்ச்சுக்குள்ளே போனேன். அங்கே இருந்த போதகர் என்கிட்ட வந்து பேசினாங்க. அவர் எனக்கு கூட்டத்துக்கான நேரத்தையும் நாளையும் சொன்னார். நான் கூட்டத்தில் கலந்துக்க ஆரம்பித்தேன். நான் போன எல்லா கூட்டத்துலையுமே எனக்கு ஞாபகம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர்னு எழுதியிருக்க அந்த ஒரு வார்த்தையை பார்த்து நான் அழுதுகிட்டே இருந்தேன். நான் சொன்னேன், எனக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு உறவானதும் இல்லை. நான் புதன்கிழமை வர ஆரம்பித்தேன். வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் அசுத்தத்தால் நான் வெளிப்படுத்தப்பட்டேன். ஏன் நான் அசுத்தத்தால் வெளிப்படுறேன், ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். நான் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமையில் வார நாட்களில் என் குடும்பத்தை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வருவேன். ஆனால் அதை நான் மட்டும்தான் தொடர்ந்து போராடிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு.
நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதை முதல்ல நான் நிறுத்தணும்னு. குடிக்கிறது, கிளப்புக்கு போகிறது, மூர்க்கமான ஒரு விஷயத்தை நான் நிறுத்தணும்னு நினச்சேன். நான் தண்ணியில் ஞானஸ்தானத்தை பெற்றேன். ஞானஸ்தானத்துக்கு பிறகு நான் உண்மையாக மனம் திரும்பணும்னு நினச்சேன். நான் பீடத்துக்கிட்ட போனேன். நான் தேவனிடத்தில் சொன்னேன், எனக்கு உங்களுடைய பரிசுத்தாவி வேணும்னு. நான் செஞ்ச எல்லா தவறான விஷயத்தையும் நான் விட்டுட்டேன். எல்லா கெட்ட பழக்கம், தவறான நடத்தை நான் விட்டுட்டேன். அவர் ஆவியை பெற்ற பிறகு என் வீட்டில் எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. என் பசங்களுக்குள்ள, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. நான் சமாதானம், சந்தோஷத்தை பெற்றேன். இனியும் எனக்கு மன அழுத்தம் இல்லை. என் உடம்புல இருக்க எடை எனக்கு குறையல. என் பசங்களை நான் சரியாக வளர்க்குறேன். இன்றைக்கி எனக்கு போராடக்கூடிய தெம்பு இருக்குது. எனக்கு தெரியும் பிரச்சனை வரும்னு. ஆனால் எனக்கு இப்போ தைரியம் இருக்குது அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக. என் திருமணத்துக்காக நான் போராட ஆரம்பித்தேன். சரீரபூர்வமாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் நான் பீடத்தில் தியாகம் செஞ்சேன். என் கணவர் என்கிட்ட வர ஆரம்பித்தார். நாங்கள் உட்காந்து கத்தாமல் பேசணுன்னு முடிவெடுத்தோம். நாங்கள் திரும்ப ஆரம்பிக்கலான்னு நினச்சோம். நாங்கள் பொருத்தனையே புதுப்பித்து கொண்டோம். 20 வருஷத்துக்கு அப்புறம் இது நடந்தது. பீடத்துலேருந்து இந்த பதில் வரலைன்னா இது நிச்சயமாக நடந்தே இருக்காது. இன்றைக்கி என்னுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அதிகமாக முன்பை விட நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். முன்னாடி நிறைய பிரச்சனைகளோடு நாங்கள் இருப்போம். ஆனால் இப்போது ஆசீர்வாதமாக இருக்கும். என் மனைவி அவங்க வீட்டில் இருந்து அவங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் என்னுடைய வீட்டில் இருந்து எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன். கல்யாணம் ஆகி 25 வருஷம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கிறோம். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு எனக்கும் என் பையனுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. என் பையன் அடிக்கடிக்கு வெளியே போயிடுவான். போலீஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இனி எங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஒன்று உங்கள் பையனை நீங்கள் ஜெயிலில் பார்க்கணும், இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணுன்னு சொன்னாங்க. நான் திரும்ப போனேன். என் மகனுக்காக நான் தியாகம் செஞ்சேன். அந்த தியாகத்துக்கு பிறகு எல்லாமே ஒழுங்காக ஆரம்பிச்சுது. இனியும் அவன் பசங்களோடு சுற்றுறவனா கிடையாது. என் மகனை நான் ஹாஸ்பிட்டல்லையோ போலீஸ் ஸ்டேஷன்லையோ இனியும் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பையன் நல்லா இருக்கான். என் திருமணம் சரியாக இருக்குது. என் குடும்பம் சரியாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம். இது பீடத்துலேருந்து வரலைன்னா இன்றைக்கி நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன் என் கதையை சொல்கிறதுக்கு. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகியும் இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இதுதான் இந்த மக்கள் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை தன் விருப்பத்தின்படி இந்த இடத்தில் வாழ்கிற எவருமே சிறந்ததை இந்த இடத்தில் இந்த தேவனை காண முடியாது. ஆனால் யார் தன் விருப்பத்தை உம்முடைய விருப்பமான ஒருவராய் இடத்தில் மாற்றிக்கொண்டு தன் வழிகளை உம்முடைய கைகள் வைக்கிறார்களோ, இந்த சாட்சிகளை நாங்கள் பார்த்தது போல்தான். இயேசுவே, உம்மோடு கூட மட்டும்தான் எங்களுடைய முழு சுதந்திரமும் சந்தோஷமும் இந்த இடத்தில் இருக்கிறது. உம்மோடு கூட மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்தில் இந்த தேவனை சிறந்தவர்களாய் பொக்கிஷத்தை இந்த இடத்தில் கைப்பற்றுகிறவராய் இந்த இடத்தில் மாறுகிறோம். எனவே தான் இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த விசுவாசத்தில் யார் உம்மை நோக்கி இந்த உதவிக்காய் இடத்தில் கேட்கிறார்களோ, இந்த உதவியானது இவர்களுக்கு வரட்டும். இந்த வருடத்தினுடைய இந்த கடைசி நேரங்களில் இருந்து நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆம் இயேசுவே, இந்த வருஷத்தினுடைய கடைசி நேரத்தை நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்னும் சில மணி நேரத்தில் வருடத்தை முடிக்க போகிறோம். புது வருடத்தை தொடங்க இந்த தேவனை 2024 நாங்கள் மீண்டும் 2025 எடுத்து செல்ல விரும்பவில்லை. இந்த வாழ்க்கை இந்த தேவனை உம்முடைய விருப்பத்தின்படி புதிதாக இந்த தலம் மாற கேட்கிறோம். எனவே யாரெல்லாம் இந்த நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே என் தேவனை இவர்கள் சரியான தீர்மானத்தை எடுக்க இவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். தவறான காரியத்தில், தவறான வழிகள், தவறான சகவாசத்திலிருந்து விலக்கி உம்முடைய வழிகளில், உம்முடைய விருப்பத்திலும் யோசனைகளில் இவர் வாழ்க்கை இந்த இருக்கட்டும். இந்த நபரை, இந்த நபருடைய குடும்பத்தை உம்முடைய உன்னதமான அடைக்கலத்தின் கீழாக, சர்வ வல்லவருடைய அடைக்கலத்தின் கீழ் என்றென்றைக்கும் இவர்கள் வாழ்க்கை குடும்பம் இருக்க முடியாது. இவர்களையும் ஒரு வீட்டையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். மிக நிச்சயம் மக்களே, இந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்பானது இருக்கிறது. இன்னும் நேரமானது இருக்கிறது. நீங்க எந்த யூனிவர்சல் ஆலயத்தின் பக்கத்தில் இருந்தாலும் நீங்க கூட்டத்தில் எங்களோடு இந்த வந்து இணைங்க. விசுவாசத்தில் தேவன் உங்களையும் அதி அற்புதமானதாய் உன்னதமானவருடைய அடைக்கலத்தில் நான் இந்த வருஷத்தை தொடங்கும்படியாக விசுவாசத்தில் இணைந்திருங்கள். குறிப்பாய் திருவிருந்தோடு கூட. ஆம், தேவனுடைய பந்தியில் நாம் அனுமதிக்கப்பட போகிறோம். அவரோடு வருஷத்தை தொடங்கும்படியாக சீக்கிரம் வழிகள் உண்டாக்குங்கள். நீங்களும் எங்களோடு இணையலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டரா யூனிவர்சல் ஆலயத்தின் பக்கத்துல இல்ல, என்ன செய்யறது? நீங்க தேவனுடைய பிரசன்னத்தில் இந்த வருஷத்தை தொடங்குவது மிக நிச்சயமாய் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.
வழி உண்டாக்குங்கள். தேவன் உங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் பெயராலே